ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.17 இருக்கக்கூடிய செகண்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 18 எலமெண்ட்ஸ், ஒரு மேட்ரிக்ஸில் டோட்டலாக 18 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ்? அப்போது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 18 இருந்ததுன்னா அதோடய ஆர்டர் நம்ம எப்படியெல்லாம் வரலாம்? 18 ஒரு எத்தனை ரோஸ் எத்தனை காலம் வரலாம், அதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ரோ கிராஸ் காலம் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்கும், நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை இருக்குங்கிறத பொறுத்து அதில் என்னது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து எத்தனை என்னென்ன டைப்பில் பாசிபிள் ஆர்டர்ஸ் எழுதலாம், வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க இந்த 18 எலமெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் இட் கேன் ஹாவ், ஓகே, வாட் இஃப் இட் ஹேஸ் 6 எலமெண்ட்ஸ், மேபி 6 எலமெண்ட்ஸ் அந்த மேட்ரிக்ஸில் இருந்தால் அதில் பாசிபிள் ஆர்டர் என்னென்னு சொல்லி. ஸோ முதல்ல ஆர்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரோ கிராஸ் காலம், ஓகேவா? ஸோ டோட்டலாக இதனுடைய எலமெண்ட்ஸ் சொல்யூஷன் போட்டுக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்கே 18 எலமெண்ட்ஸ் இருக்குது. 18. அப்போது மொத்த டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த 18 எலமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த 18ஓட மல்டிப்ளையை தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 18. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரோவையும் காலமே மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அப்போது 18 வரணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டேபிளில் நம்ம எதை 2 மல்டிப்ளை பண்ணும்போது 18 வருதோ அது எல்லாமே பாசிபிள் வே தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். மேபி 18 ரோஸ் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு காலம் தான் இருக்க முடியும். 18 எலமெண்ட்ஸும் அந்த ஒரு ரோலையே வந்துடும். ஓகேவா? 18 ரோஸ் ஒரே காலமில் வந்துடும். ஸோ இது ஒரு பாசிபிள் வே. இது அப்படியே நம்ம அடுத்து மாற்றி எழுத போகிறோம். 1 cross 18, ஒரே ரோவில் 18 எலமெண்ட்ஸே எழுதலாம், 18 காலம்ஸ் வச்சு. ஸோ 18 into 1, 1 into 18, இது ஒரு ஃபேக்டர்ஸ். அடுத்து இதனுடைய இன்னொரு ஃபேக்டர்ஸ் 2 டேபிள்லேயும் உண்டு, 18 வரும். ஸோ 9 2s are 18 இல்லையா? ஸோ 9 into 2, அதாவது 9 ரோஸ் 2 காலம். இந்த ஷேப்பில் இந்த ஆர்டரில் இருந்தாலும் நம்மளுக்கு 18 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ 9 into 2ங்கிறது ஒரு பாசிபிள் வே. இது அப்படியே நம்ம மாற்றி எழுதலாம். 2 into 9. ஸோ 2 ரோஸ் 9 காலம்ஸ் இருந்தாலும் 18 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேயும் இருக்குது. அடுத்து 3 டேபிளுக்கு வாங்க. 3 டேபிளில் 18 வருமா? வரும். 6 3s are 18. ஸோ 6 into 3, 18 வருது. 6 ரோஸ் 3 காலம்ஸ். இது அப்படியே நம்ம மாற்றி போட்டோன்னா 3 into 6 இல்லையா? ஓகே, அப்போது 3 ரோஸ் 6 காலம்ஸ். இந்த ஆர்டரில் இருந்தாலும் டோட்டலாக 18 எலமெண்ட்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பாசிபிள் வேஸ். ஓகேவா? ஸோ 18 into 1, 1 into 18, அது ஒரு 2 வே இருக்குது. ஸோ 9 into 2, 2 into 9, தென் 6 into 3, 3 into 6. இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு எலமெண்ட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது தான் 18 கிடைக்குது. அப்போ இத்தனை ரோ இத்தனை காலமாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த பாசிபிள் வேஸ். ஓகே, இதே மாதிரி இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 6ஆக இருந்ததுன்னா இதே மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ 6ஓட ஃபேக்டர்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 6 வருதோ அந்த ஆர்டரில் மேட்ரிக்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ 6 into 1, 6 rows, 1 only 1 column. Same like 1 into 6, 1 row 6 columns. Okay, then 2 table, 3 2s are 6. So 3 rows 2 column. ஸோ மாற்றி எழுதும்போது 2 into 3, 2 rows 3 columns. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு 6 எலமெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 4 பாசிபிள் வேஸ். ஓகே, இதுக்கு தவிர்த்துட்டு வேறு இருக்கான்னு பாருங்கள். வேறு எந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்லையாவது வேறு ஏதாவது 2 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 6 வருமானா வராது. ஒன்லி இந்த கேட்டகரியில் மட்டும்தான் வரும். ஓகேவா? 2 டேபிள், 3 டேபிள், 1 டேபிள், 6 டேபிள், இந்த 4 டேபிளில் தான் வரும். ஸோ த பாசிபிள் வேஸ் ஆர் எடுத்து எழுதலாம். 6 cross 1, 1 cross 6, 3 cross 2, 2 cross 3. அதே மாதிரி இங்கே எழுதலாம். 18 cross 1, 1 cross 18, 9 2s are 18, 2 cross 9, இங்கே 6 cross 3, 3 cross 6. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 18 தானே வரணும் அப்படிங்கிறது தான் தெரியணுமே தவிர இது நம்ம மல்டிப்ளை பண்ணலை. இது வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ரோ கிராஸ் காலம் அந்த வடிவத்தில் எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த கொஷின். வெரி சிம்பிள். தேங்க்யூ.